இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில 2 ஜெபங்கள், 2 நபர்கள் வருகிறார்கள். 2 விதமான ஜெபங்களை அவர்கள் ஏறெடுக்கிறார்கள். அந்த ஜெபத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கின்ற 2 பாடங்கள், 2 lessons from 2 prayers. எப்படிப்பட்ட ஜெபங்கள் கர்த்தருக்கு பிரியமானது, எப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க விரும்புகிறார் என்று இந்த 2 உவமைகளின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். What type of prayer God likes and what type of prayer God answers. இப்போ இந்த உவமைகளை இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, சில உவமைகளில் இயேசு கிறிஸ்து ஒரு சிலருடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலா சொல்வார். இவர் ஏன் பாவிகளோடு ஐக்கியப்படுறார் அப்படின்னு உடனே கெட்ட குமாரனுடைய ஓமை அவர் என்ன பண்ணாருங்க சொன்னார். சில ஓமைகளை கேள்விகளுக்கு பதிலாக அவர் சொல்லியிருக்கார். யார் என்னுடைய பிறன், உன்னை நேசிப்பதை போல நீ பிறனையும் நேசி என்று கூறின உடனே யார் என்னுடைய பிறன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பதிலாக நல்ல சமாரியன் ஓமையை அவர் என்ன பண்ணாருங்க கூறினார். ஆனால் இந்த 2 உவமைகள் ஒரு கேள்விக்கு பதிலாகவோ இல்லை என்றால் ஒரு குற்றச்சாட்டுக்கு பதிலாகவோ இயேசு கிறிஸ்து சொல்லாம, அவர்கள் மத்தியிலே காணப்பட்ட ஒரு தவறான பழக்கம், அந்த சமுதாயத்துல நிலவி தவறான பழக்கங்கள், அவங்க ஜெபத்தை குறித்து அவங்களுக்கு இருந்த தவறான எண்ணங்கள், அதை அவர் நீக்கணுங்கிறதுக்காக இந்த 2 உவமை அவர் என்ன பண்றாருங்க சொல்றார். ஒருவேளை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சில சமயங்கள்ல நம்ம ஃபேமிலியாகவோ இல்லை நண்பர்களோடோ சும்மா நம்ம உட்கார்ந்து இருக்கிறப்போ ஏதாவது சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையை பத்தியோ வீட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனையை பத்தியோ நம்ம என்ன பண்ணுவோம், பேசுவோம். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து இங்க தன்னுடைய சீஷர்களோடு உட்கார்ந்து இருக்கும்போது அந்த நாட்கள்ல அந்த சமுதாயத்துல ஜெபத்தை குறித்து இருந்த பிரச்சனை. முதல் பிரச்சனை என்னது? 1ஆம் வசனத்துல வாசிக்கலாம், யாராவது ஒருவர். இப்ப முதலாவது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நாம் ஜெபிப்பதிலே நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, சோர்ந்து போய் விடக்கூடாது. we should not get discouraged in prayer அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு, அதுதான் நம்ம முதலாவது நம்ம கற்றுக்கொள்கின்ற பாடம். நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களிலே பிரியமாய் இருக்கிறார். We should pray without getting discouraged in prayer. இப்போ ஏன் ஒருத்தர் சோர்ந்து போயிடுறாங்க ஜெபத்துல? ஓகே, ஒண்ணு அவங்க ஜெபம் பண்றாங்க, ஜெபத்துக்கு என்ன பண்ணல, பதில் கிடைக்கல, ஆகையினால சோர்ந்து போயிடுறாங்க. வேற என்ன காரணம், ஏன் மக்கள் ஜெபிப்பதில்லை? ஓகே, ஒரு பக்கம் இந்த உலக பிரகாரமான ஆக்டிவிட்டிஸ், காலையில வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்த உடனே எப்படா படுத்து தூங்கலான்னு சொல்லி தான் நமக்கு என்ன பண்ணுதுங்க தோணுது. டயர்ட் ஆயிடுறாங்க, பிசிக்கலி டயர்ட், சரீர பிரகாரமாக அவங்க டயர்ட் ஆனதுனால அவங்க என்ன பண்ணது கிடையாதுங்க, ஜெபம் பண்ணுவது இல்லை. வெரி குட். கர்த்தருக்கு ஓகே. சிலர் ஏன் ஜெபம் பண்றது அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடையாதுங்க, கடவுள் பயம் இல்லை, என்ன வந்தாலும் நான் என்ன பண்றேன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளாக இருக்கலாம். இப்ப வேதத்துல தேவன் ஏன் சில நேரங்களிலே நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பதில்லை என்று சொல்லி ஒரு சில காரணங்கள் இருக்கு. அந்த வசனங்களை நம்ம வேகமா நம்ம வாசிச்சு நம்ம போலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல யாக்கோபு ஒரு காரணம் சொல்றாரு. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இங்க யாக்கோபு சொல்றாரு, நீங்க உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்ளும்படியாக நீங்க என்ன பண்றீங்க, ஜெபம் பண்றீங்க. ஒரு சிலர் ஜெபம் பண்ணலாம், என்ன ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே எனக்கு நிறைய பணம் வேணும். கடவுள் ஏன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதில்லை? கடவுள் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தால் நம்ம என்ன பண்ண போறோம், நம்முடைய பாவ இச்சைகள்ல தான் அந்த பணத்தை நம்ம என்ன பண்ண போறோங்க
செலவு பண்ண போறோம். அப்ப சில சமயங்களிலே தேவன் ஏன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பதில்லை? ஏனென்றால் நம்முடைய இச்சைகளை தேவன் என்ன பண்றது கிடையாதுங்க, விரும்புவது கிடையாது. ஏசாயா 59 அதிகாரம் 2 வசனத்துல வேற எந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டாருன்னு சொல்றாருன்னு பார்க்கலாம். ஏசாயா 59:2. இரண்டாவது ஏன் தேவன் சில ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பதில்லைன்னா, முதல்ல நம்ம பார்த்தோம் they have wrong motives. இரண்டாவது they have unconfessed sin in their life. இவங்களுடைய வாழ்க்கையில இப்ப இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்றாங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாங்க. என்னன்னு ஜெபம் பண்றாங்க? ஆண்டவரே, எங்களை எப்படியாவது இந்த பாபிலோனிய சிறையிருப்புல இருந்து நீங்க என்ன பண்ணணும், காப்பாத்தணும், எங்களை விற்று போடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இல்ல, நான் உங்களை பாபிலோனியர்கள் கையில நான் என்ன பண்ணுவேன், கொடுக்க போகிறேன் என்று சொல்றார். அது காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர்கள் மத்தியில் இருந்த விக்கிரக ஆராதனையை விட்டுவிடவில்லை. கடவுள் அவங்க என்ன பண்ணாங்க, மறந்து போனாங்க. இன்னொரு காரணம் என்ன, அவர்கள் ஏழை எளிய மக்களை, விதவைகளை என்ன பண்ணாங்க, சூறையாடினார்கள். அவர்கள் தேசத்திலே நீதி நியாயம் இல்லாமல் இருந்தது. அப்போ தன்னுடைய பாவத்தை கடவுள்கிட்ட அறிக்கையிட்டு அந்த பாவத்திலிருந்து நம்ம மனம் திரும்பாம நம்ம ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு கடவுள் என்ன பண்ண போறது கிடையாதுங்க, பதில் கொடுக்க போவது இல்லை. அடுத்து யாக்கோபு 4 அதிகாரம் 6 வசனத்துல வேற எந்த ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டாருன்னு வாசிக்கலாமா? யாக்கோபு 4:6. பாருங்க, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு என்ன பண்றாருங்களா, எதிர்த்து நிற்கிறார். மூணாவது ஏன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதில்லை என்றால், பிகாஸ் ஆஃப் அவர் ரைட். நம்முடைய பெருமைக்காக நாம் ஒரு காரியத்தை கேட்போமே என்றால் அந்த காரியத்தை தேவன் நமக்கு என்ன பண்றது கிடையாதுங்க, கொடுக்க விரும்புவதில்லை. யார் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஆனா பெருமையுள்ளவருடைய ஜெபத்துக்கு அவர் என்ன பண்றாருங்க, எதிர்த்து நிற்கிறார் என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு 1 அதிகாரம் 6 வசனத்துல வேற எந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பதில்லை, வாசிக்கலாம். ஆமா, டவுட். சிலர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாலும் கடவுள் அதை நமக்கு கொடுப்பார் என்ற விசுவாசமற்றவர்களாய், கடவுள் மீது நம்பிக்கையற்றவர்களாய் அவர்கள் என்ன பண்றாங்க, காணப்படுகிறார்கள். ஆகையினாலதான் நிறைய அற்புதங்களை இயேசு கிறிஸ்து செய்து முடித்த பிறகு அவர் ஒரு வாக்கியத்தை திரும்ப திரும்ப சொல்லி முடிப்பார். ஒரு அற்புதம் செய்து முடித்த உடனே அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்களை பார்த்து அவர் ஒரு கமெண்ட் பண்ணுவார். என்ன கமெண்ட் பண்ணுவாருங்க? யார்? காதுள்ளவன் கேட்க கடவுங்க. அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்களை பார்த்து ஒண்ணு சொல்லுவார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்ப அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிறப்போ எந்த நம்பிக்கையோட அவங்க கேட்டாங்க, இயேசு கிறிஸ்துவால் இதை செய்ய முடியும். அப்ப யார் விசுவாசத்தோடு கேட்கலையோ, யார் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்களோ அந்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ண போவது கிடையாதுங்க, பதில் கொடுக்க போவது கிடையாது. இன்னொரு காரணம் பேதுரு சொல்றாரு, கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். 1 பேதுரு 3 அதிகாரம் 7 வசனம். 1 பேதுரு 3 அதிகாரம் 7 வசனம். இங்க சில நேரங்களிலே நம்முடைய குடும்ப பிரச்சனைகளினால் நாம் ஜெபிப்பதற்கு நம்ம என்ன பண்ணிடுறோங்க, சோர்ந்து போய் விடுகின்றோம். இப்ப பேதுரு இந்த ஆலோசனைய கணவன்மார்களுக்கு கொடுத்தாலும் இது மனைவிக்கும் பொருந்தும், இது பெற்றோருக்கும் பொருந்தும், இது பிள்ளைகளுக்கும் பொருந்தும். என்ன ஆகுது, அவர் சொல்றாரு, உங்களுடைய ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் அமைதியை நீங்க என்ன பண்ணணும். நீங்க நிறைய நேரத்துல ஏன் நம்ம குடும்ப ஜெபம் பண்றதில்ல, ஏன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் என்னதுங்க,
ஒரு மனதில்லை. சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப எப்படி என்ன பண்ண முடியும்? ஜெபம் பண்ண முடியும். சில டைம் பிரச்சனை யாருக்கும் இருக்கலாங்க. குடும்பத்துல இருக்கிற 2 பேருக்கு இருக்கலாம். அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கலாம், கணவனுக்கும் மனைவிக்கும் என்ன பண்ணலாம் இருக்கலாம், கூட பிறந்த சகோதரர்களுக்கு இருக்கலாம். ஆனா இதனால் நாம் யாரை உதாசீனப்படுத்துகிறோங்க? நம்ம என்ன நினைக்கிறோம்? என் குடும்பத்திலே அமைதி இல்லை, நான் போய் என்னத்த ஜெபம் பண்ணி கடவுள்கிட்ட. குடும்பத்தில் அமைதி இல்லாமை. அப்புறம் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள்ல வாசிக்கலாம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று என்ன பண்றாரு கர்த்தர் சொல்லுகிறார். சில நேரங்கள்ல நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் ஏன் பதில் கொடுப்பதில்லை என்றால், நம்ம கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம். நம்ம சின்சியரா தான் என்ன பண்றோம், ஜெபம் பண்றோம், நம்ம கிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நாம் நினைக்கிற விதத்திலே தேவன் என்ன பண்ண போறது கிடையாதுங்க, செயல்பட போறது கிடையாது. தேவனுடைய திட்டம் என்னதுங்க வேற. இப்ப ஹாபகுக், நம்ம ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி ஹாபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அந்த ஹாபகுக் தீர்க்க தரிசனத்தை கட்டிக்கொண்ட போது ஹாபகுக் ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, யூதாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் பாவிகளா இருக்கிறாங்களே, இவங்களை என்ன பண்ணுங்க, நீங்க நியாயம் விசாரிக்கணும், இவங்களுடைய பாவத்தெல்லாம் நீங்க தண்டிக்கணும் அப்படின்னு ஒண்ணு கடவுள் அவருக்கு பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுத்தாருங்க? என்ன சொன்னாரு கடவுள் அவர்கிட்ட? நான் இவங்க பாவத்தெல்லாம் என்ன பண்ணுவேன், தண்டிப்பேன். ஆனா எப்படி தண்டிக்க போறேன்னு சொல்லி சொன்னாரு? யாருக்கு ஞாபகம் இருக்கு? யார் மூலமா தண்டிப்பேன்னு சொல்லி சொன்னாருங்க? யாரை கூட்டிட்டு வருவேன்னு சொன்னாரு? கல்தேயர்கள். யாருங்க கல்தேயர்கள்? பாபிலோனியர்கள். பாபிலோனியர்கள்னா இன்னைக்கு இருக்கிற ஈராக் தேசத்துல தான் பாபிலோன் அந்த நாட்கள். அப்புறம் இன்னைக்கு நம்ம இருக்கிற ஈரான் தேசத்துல தான் நினிவே பட்டணம். அப்ப அந்த ஈரான் மக்கள், அந்த பூர்வ குடிகளை தான் தேவன் கொண்டு வந்து இஸ்ரவேல் மக்களை என்ன பண்ணாருங்க, நியாயம் தீர்த்தார். ஹாபகுக் குழம்பி போயிட்டார். ஜபத்துக்கு பதில் கிடைச்சிருச்சு, ஆனா அதே சமயம் அவர் எதிர்பாராத ஒரு பதில். அதான் ஒரு முறை ஒரு டாக்டர் இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, சில நேரங்கள்ல நம்ம நினைக்கிற மாதிரி கடவுள் செயல்படுவது கிடையாது. இப்போ அவங்களுடைய கிளினிக்கு ஒருத்தங்க கோவிட் இருக்குதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ண வந்தாங்க. ஃபாரின் போறதுக்காக கோவிட் இருக்குதான்னு சொல்லி டெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க அந்த கோவிட் நாட்கள்ல. அப்போ அந்த டெஸ்ட்டை பார்த்துட்டு அந்த டாக்டருக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஏன் அதிர்ச்சின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு கோவிட் இல்லை, ஆனா அவங்களுக்கு கேன்சர் இருந்தது. அப்போ அந்த டாக்டர் சொன்னாரு, சில நேரங்கள்ல கடவுள் கோவிட் இல்லாம நம்மளை என்ன பண்ணலாம், பாதுகாக்கலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில கேன்சர் வர்றதுக்கும் அவர் என்ன பண்ணலாங்க, அனுமதிக்கலாம். ஏன்னா எல்லாவற்றிலும் அவருக்கு ஒரு சித்தமும் திட்டமும் என்ன பண்ணுதுங்க இருக்கிறது. அப்ப நம்ம ஒரு ஜபத்துக்கு பதில் கேட்கிறோம், ஆனா அந்த ஜபத்துக்கு தேவன் என்ன பண்ணலாங்க, பதில் கொடுக்காம இருக்கலாம். ஏனென்றால் அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை மனிதர்களாகிய நம்மால என்ன பண்ண முடியாதுங்க, புரிந்து கொள்ளவே முடியாது. சில நேரங்கள்ல நம்முடைய பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க, என்னடா எப்ப பார்த்தாலும் படிக்க சொல்றாங்க, டெய்லி ஹோம்ஒர்க் பண்ண சொல்றாங்க, எங்களை ஜாலியா இருக்க விடுறது இல்லை. ஆனா ஒழுங்கா படிக்காம இருந்தாங்க அப்படின்னா பின் நாட்கள்ல அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு அவங்களால இப்ப என்ன பண்ண முடியாதுங்க, புரிந்து கொள்ளவே முடியாது. நாளைக்கு கஷ்டப்படுறப்ப சொல்லுவான், அன்னைக்கே எங்க அப்பா ஒழுங்கா சொல்லியிருக்க கூடாதா? அப்ப தேவன் என்ன பண்றான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்முடைய எதிர்காலம், இந்த உலக மக்களுடைய நலன், தன்னுடைய திருச்சபையினுடைய வளர்ச்சி, இதெல்லாம் கருத்துல கொண்டு நம்முடைய சில ஜபங்களுக்கு அவர் என்ன பண்றது கிடையாதுங்க, பதில் கொடுப்பதில்லை. ஏன்னா நம்முடைய நினைவுகளும் கடவுளுடைய நினைவுகளும் முற்றிலும் எப்படிப்பட்டதா இருக்குதுங்க. இப்போ சில ஜபங்கள் நம்முடைய பாவத்தினால, நமக்குள்ளாக இருக்கிற குறையினால பதில் கிடைக்காம படும் போது, சில ஜபங்கள் நமக்குள்ளாக என்ன குறை இல்லைனாலும் அதுக்கு என்ன பண்ணாதுங்க, கிடைக்காது. ஆனால் இதன் மத்தியிலே நாம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி இயேசுக்கு சொல்லாருங்க, சோர்ந்து போகாதீங்க. இப்ப சோர்ந்து போகாமல் இருங்க அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு குட்டி கதை என்ன பண்றாருங்க சொல்றேன்.
இப்ப இந்த முதல் கதை, இன்னைக்கு நம்ம 2 கதை நம்ம வாசிச்சோம். கேர்ள்ஸ், ஃபர்ஸ்ட் கதையில எத்தனை பேர் இருந்தாங்க? ஞாபகம் இருந்ததா? ஒரு அம்மா, அவங்க ஒரு விதவை, அவங்களுக்கு கணவன் இல்லை. அந்த நாட்கள்ல கணவன் இல்லை என்றால் சமுதாயத்துல வாழ்வது மிகவும் கடினமான ஒரு. அப்போ அந்த அம்மா எதுக்கு அடையாளமா இருக்கிறாங்கன்னா, நம்பிக்கையற்றவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. இப்போ ஒருவேளை நீங்க, நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டேன்ப்பா, என்னுடைய ஜெபத்துக்கு பதிலே கிடைக்கல, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, கடவுள் கூட என்னுடைய ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா அப்படின்னு ஒரு மனதோட நீங்க இருப்பீர்கள் என்றால், உங்க நிலையில தான் அந்த அம்மா என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு அடையாளமா தான் இயேசு கிறிஸ்து இந்த ஏழை விதவையை என்ன பண்றாருங்க அங்க வைக்கிறார். இப்ப அந்த அம்மா யாருக்கிட்ட போறாங்க? ஒரு நியாயாதிபதி. அந்த நியாயாதிபதி அப்படின்னா ஒரு நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம ஊர்ல கவுன்சிலர் இருப்பாங்க, பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருப்பாங்க, எம்எல்ஏன்னு இருப்பாங்க, எம்பின்னு இருப்பாங்க. இப்ப நமக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம எங்க போய் நிக்கிறோங்க? அவங்களுக்கு தான் போய் நிக்கிறோம். ஐயா, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்க அதை என்ன பண்ணிருங்க, கொஞ்சம் எங்களுக்கு சால்வ் பண்ணித்தாங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கல்லறை தோட்டத்துல ஒரு சின்ன ஒரு கேட்டு தான் இருந்துச்சு. அந்த சின்ன கேட் இருந்தது. அந்த கேட்டுக்கு முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாப் என்ன பண்ணிட்டாங்க, கட்டிட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், சர்ச்சில் இருந்து நானும் ஹெட் மாஸ்டர் ஐயாவும் முன்ன எம்எல்ஏ இருந்தார் அந்த பாஸ்கரன் இல்லையா, அவர்கிட்ட தான் போய் நின்னோம். ஐயா, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பிரச்சனை. அப்ப அவர் சொன்ன, சரி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் என்ன பண்றேன், உங்களுக்கு அதை சரி பண்ணி தரேன்னு சொல்லி அந்த பெரிய கேட்லாம் வச்சு நமக்கு என்ன பண்ணாருங்க, ஹெல்ப் பண்ணாங்க இல்ல. அப்போ நிறைய நேரத்துல நமக்கு ஒரு கஷ்டம்னு நம்ம யார்கிட்ட போய் நிக்கிறோம்? ஊர் தலைவர்கள்ட்ட, நம்ம ஆளுகிறவர்கள்ட்ட நிக்கிறோம். இப்ப அவங்க நல்லவங்களா இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஏதாவது ஒரு நீதியோ நியாயத்தையோ என்ன பண்ணுவாங்க, செஞ்சு தருவாங்க. ஆனா சிலர்கிட்ட நம்ம போய் நிக்கிறப்போ அவங்க என்ன பண்ண போறது கிடையாதுங்க, கண்டுக்க போறதே கிடையாது. உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, இல்ல ஆனந்த் வந்து போறாரு, ஐயா எனக்கு இந்த பேங்க்ல ஒரு வேலை கிடைக்கணும், கிடைக்கவே இல்லை. நம்ம ஜஸ்டின் பிரதர் இருக்கார், அவருக்கு நியாயமா ஒரு வேலை என்ன பண்ணிருக்கணுங்க, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே கிடைச்சிருக்கணும். அவரும் போகாத இடமே இல்லை. அப்போ சில நேரங்கள்ல பண ஆசை பிடித்தவர்கள் அந்த பதவியில இருக்கும்போது, இல்ல கடவுளுக்கு பயப்படாதவர்கள் அந்த பதவியில இருக்கும்போது, இல்ல மனுஷனை மதிக்காதவங்க அந்த பதவியில இருக்கிறப்போ, நம்ம போய் அவங்க கிட்ட எவ்வளவுதான் கெஞ்சினாலும் நமக்கு என்ன பண்ண போது கிடையாதுங்க, பதில் கிடைக்க போறது இல்லை. அப்போ இந்த ஏழை விதவை போன அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறாங்க, யாரையும் அவன் மதிக்க மாட்டான். அவனுக்கு கடவுள் பயம் என்னதுங்க இல்ல. ஆனா இந்த ஏழை விதவை என்ன பண்றா, டெய்லி அவன்கிட்ட போறான். ஏன்னா இவளுக்கு வேற நாதியே இல்லை, வேற யாருமே இவளுக்கு உதவி செய்ய முடியாது. டெய்லி அவன்கிட்ட போறப்போ ஒரு நாள் அவன் உட்காந்து யோசிக்கிறான். அவனுடைய கல் மனதும் என்ன பண்ணிருச்சுங்க, கரைஞ்சிருச்சு. அவன் யோசிக்கிறான். பாருங்க, இந்த 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 ஊமையில நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த பாவிகளுடைய மனநிலையும் பரிசுத்தர்கள் என்று நினைத்துக் கொள்கிறவருடைய மனநிலையும் இயேசு கிறிஸ்து கம்பேர் பண்றார். பாருங்க, அவன் 4ஆம் வசனத்துல அவன் என்ன சொல்றான்னு வாசிங்க பாருங்களேன். ரொம்ப நாள் இல்லையா, அந்த அம்மா வந்துட்டே இருக்காங்க. எத்தனை நாள் வந்தாங்கன்னு தெரியல, வெகு நாள், மாத கணக்குல அந்த அம்மா என்ன பண்ணிருக்கலாம், போயிருக்கலாம், கண்டுக்காமலே இருக்கிறான். பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்து இந்த விதவை என்னை எப்போதும் பாருங்களேன், இவ்வளவு மோசமானவன் ஒரு நாள் உட்கார்ந்து என்ன பண்றான், என்ன யோசிக்கிறான், இந்த லேடியை எப்படிடா முடிச்சுக்கலாம் நம்ம என்ன பண்ணலைங்க, யோசிக்கல. இவளை எப்படிதான் துரத்தி விடலான்னு சொல்லி யோசிக்கல. அவன் மனதும் என்ன பண்ணிருச்சுங்க, கரைந்து விட்டது. அவன் சொல்றான், தன்னை பத்தி அவன் சொல்றது பாருங்க, நான் கடவுளுக்கு என்ன பண்றது கிடையாது, பயப்படுறது கிடையாது, நான் எந்த மனுஷரையும் என்ன பண்றது கிடையாது, மதிக்கிறது கிடையாது. ஆனா இந்த பெண்மணி என்ன பண்றா, எப்போதும் என்னை தேடி வருகிறாள் என்று அவன் என்ன பண்றானா, இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு அவன் ஓரளவுக்கு எந்த இடத்துல வந்துட்டானா, ஐயோப்பா இந்த தலைவலி இனிமேல் என்ன பண்ணாது, நிக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவன் என்ன பண்ணாங்க, தனக்குள்ளே, அதாவது ஒரு தீய மனிதன் தன்னை தேடி வருகின்ற ஒரு ஆதரவற்ற பெண்மணிக்கு மனம் இறங்கினான்.
இந்த லூகாவினுடைய ஊமைகள்லயோ வரலாறுலயோ நம்ம பார்க்கிறப்போ நிறைய கெட்டவங்க எல்லாம் நல்லவங்களா என்ன பண்றாங்க, மாறுறாங்க. நல்லவர்கள் என்று நினைக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, உண்மையாகவே ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க. அப்போ இவனுடைய மனதுல தோன்றிடுச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஊமை தம்பிங்களா கவனிக்கிறீங்களா? ஏன்னா கவர்னர் மாதிரி எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கத்துல கையெழுத்து போட்டுட்டே இருக்கீங்க. ஏன்னா நீங்க கையெழுத்து போட்டு பிராக்டிஸ் பண்றதுக்காடா சர்ச்சுக்கு வரீங்க? ஒருத்தன் வரைஞ்சி பிராக்டிஸ் பண்றதுக்கு சர்ச்சுக்கு வரான், இன்னொருத்தன் கையெழுத்து போட்டு பிராக்டிஸ் பண்றதுக்கு சர்ச்சுக்கு வரான் இல்ல. ஓகே, ஏழை விதவை இல்ல அந்த மோசமான நியாயாதிபதி கிட்ட போனா, அந்த மோசமான நியாயாதிபதி என்ன பண்ணா, சரி இவளுக்கு ஏதாவது உதவி செய்யலாம்னு முடிவு பண்ணான். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு இந்த ஏழை விதவையை போலவும் நியாயாதிபதியை போன்றதுமா? ஏன்னா ஒரு சிலர் இந்த வசனங்களை எடுத்துட்டு என்ன பிரசங்கம் பண்ணுவாங்கன்னா, நீ ஒரு காரியத்தை திரும்ப 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 கடவுள்கிட்ட கேட்டு அடம்பிடிச்சா கடவுள் என்ன பண்ணிடுவாரு. சில டைம் நம்ம பிள்ளைகளை நம்ம சூப்பர் மார்க்கெட் கூட்டிட்டு போனோம்னா என்ன பண்ணுவாங்க, இந்த கார் வாங்கி தரீங்களா, இந்த சாக்லேட் வாங்கி தரீங்களா, டேய் இல்லடா, மறுபடியும் ஒரு 10 செகண்ட் கழிச்சு என்ன பண்றது, கடைசியா வாங்கி தொலை. அந்த மாதிரி நீ என்ன கேட்கறியோ அதை கடவுள்கிட்ட அடம் பிடிச்சு கேட்டனா கடவுள் என்ன பண்ணிடுவாரு, போய்த்தோ. அது இயேசு கிறிஸ்து இங்க சொல்ல கிடையாது. இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொல்ல விரும்புறாரு அப்படின்னா, அவ்வளோ மோசமானவன், அவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பெண்மணியினுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று மனம் இறங்கி இருப்பானே என்றால், உலக தோற்றத்திற்கு முன்பதாக உங்களை தெரிந்து கொண்ட உங்கள் பிதா இல்ல. அந்த இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தையை பாருங்க, 7வது வசனம் வாசிக்கலாம். அந்தபடியே தேவன் பாருங்க, இங்க இயேசு கிறிஸ்து கூறுகிற சில வார்த்தைகளை நம்ம ரொம்ப கவனிக்கணும். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி எப்ப கூப்பிடுறாங்க இவங்க, இரவும் பகலும் அப்படின்னா என்ன அர்த்தங்க, இடைவிடாமல். 1 தெசலோனியர் 5:17 பவுல் என்ன சொல்றாருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பிலிப்பியருக்கு எழுதும் போது நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாவற்றை குறித்தும் எப்பொழுதும் என்ன பண்ணுங்க. அப்போ இரவும் பகலும் ஜெபம் பண்றான் அப்படின்னா சில காரியங்கள் நம்முடைய மனதை என்ன பண்ணுங்க, ரொம்ப போட்டு வருத்தக்கூடும், நம்முடைய வாழ்க்கையவே அதை உடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அதை குறித்து நம் மனுஷரிடத்துல போய் சொல்லி புலம்பாமல், அதை குறித்து அடுத்தவங்கலாம் சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டாங்க, அழ வேண்டாம். மாறாக நம்ம நடக்கிற போது, நம்ம உட்கார்ந்து இருக்கிற போது, நம்ம சமைக்கிற போது, வண்டி ஓட்டும் போது, எல்லா நேரத்திலையும் ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுங்களா, ஜெபம் பண்ணும்போது அடுத்து சொல்றாரு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் எப்படிப்பட்டவரா கடவுள் இருக்கிறாருங்க, நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து. அப்படி அர்த்தம் என்னவென்றால், சில நேரங்களிலே கடவுள் நம்முடைய ஜெபத்திற்கு தாமதமாய் பதில் கொடுப்பதிலே அவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. ஆகினால கடவுளுடைய நியாயம் எப்படி கிடைக்குங்களா, அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்துதான் நமக்கு என்ன பண்றாருங்க, அவர் நியாயம். அந்த நீடிய பொறுமை உள்ள காலத்துல நம்முடைய விசுவாசம் என்னப்படுங்க, பரிசோதிக்கப்படும். நாம் எவ்வளவு தூரம் கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்ற நம்முடைய விசுவாசம் அந்த இடைப்பட்ட காலத்துல என்ன பண்ணுங்க. தாவீதை கடவுள் ராஜாவா என்ன பண்ணிட்டாருங்க, தீர்மானிச்சிட்டாரு. சவுல் இன்னும் உயிரோட இருக்கிறான். இந்த சவுல் இருந்து என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி தாவீது 20 வருடங்களுக்கு மேல ஜெபம் பண்றாரு. 20 வருடங்களுக்கு மேல அவர் என்ன பண்றாருங்க, வனாந்தரத்துல சுற்றி திரிகிறார். அந்த 20 வருடங்களிலே தேவன் தான் தாவீதை எந்த நோக்கத்திற்காக ராஜாவாக வைக்க தீர்மானித்தாரோ அந்த நோக்கத்திற்காக அவனை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது வரைக்கும் அவனுக்கு என்ன பண்ணீங்க, சவுல் இருந்து விடுதலை கிடைக்க கிடையாது. அதே போலதான் இந்த யோசேப்பு நீங்க நினைச்சு பாருங்களேன். ஒரு நாள் அவன் ஜெயில இருக்கான், அநியாயமா அவன் ஜெயில தள்ளப்பட்டான். ஜெயில இருக்கிறப்போ 2 பேர் கனவு காண்றாங்க, பார்வோனுடைய வேலைக்காரர்கள். அவங்க 2 பேரும் பார்வோனுக்கு என்ன வேலை செஞ்சு, மறுபடியும் பாரு கலர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, பார்வோனுடைய வேலைக்காரங்க
என்ன வேலை செஞ்சாங்கடா அவங்க ராஜாவுக்கு ஞாபகம் இருக்கா? யோசேப்போட சிறைச்சாலையில் இருந்தவங்க ஒருத்தன் பானை பாத்திரக்காரன், வெரி குட், ஒருத்தனை கரெக்டா சொல்லிட்டீங்க. இன்னொருத்தன் யாருமா தெரியுமா? அவருடைய வேலை என்னன்னு சொல்லியிருக்கு? அப்பம் சுடுகிறவன். அப்போ அந்த அப்பம் சுடுகிறவன் சுயம்போமி. இப்போ இவங்க 2 பேருக்கும் யோசேப் என்ன பண்றாரு, அடுத்து என்ன நடக்கும்னு சொல்றாரு. ஒருத்தனை 3 நாள்ல பார்வோன் என்ன பண்ணிடுவாரு, தூக்குல போட்டுருவாரு. இன்னொருத்தனை 3 நாள்ல விடுதலை பண்ணி மறுபடியும் அரண்மனை கூடி. அப்ப அவங்க யோசேப் சொல்றாரு, நீ அரண்மனைக்கு போன உடனே நீ என்ன பண்ணணும், ராஜா கிட்ட போய் என்னை பத்தி சொல்லணும். ஆனா அவன் போய் எவ்வளவு நாள் யோசேப்பை மறந்து போனாங்க? யாருக்கு ஞாபகம் இருக்குங்க? 2 வருஷம். இப்ப 2 வருஷமும் யோசேப்பு உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பான். ஃபர்ஸ்ட் நாள் 1 வாரம் பார்த்திருப்பான், 2 வாரம் பார்த்திருப்பான், 6 மாசம் கழிச்சு என்ன சொல்லியிருப்பான், மறந்துட்டான்டா இவனும். இதுக்கு மேல நமக்கு இந்த ஜெயில் தான் என்னதுங்க. 2 வருஷம் கழிச்சு அவனுக்கு என்ன பண்ணுதுங்க, ஞாபகம் வருது. 2 வருஷம் கழிச்சு எப்ப ஞாபகம் வருதுன்னா, பார்வோனுக்கு ஒரு கனவு. அந்த கனவை யாராலும் என்ன பண்ண முடியலைங்க, விளக்க முடியல. அப்போ உடனே இவனுக்கு ஞாபகம் வருது, யோசேப்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இப்ப இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி யோசேப் ரிலீஸ் ஆயிருந்தா என்ன இருக்குங்க, பார்வோன் கனவு கண்ட போது யோசேப் எங்க இருப்பான்னு யாருக்குமே என்ன பண்ணாதுங்க. அப்ப தேவன் சரியான நேரத்தில் இந்த யோசேப்பை உயர்த்த வேண்டுமே என்றால் அவன் அதுவரை சிறையில் இருப்பது அவசியம். இப்ப சில நேரங்கள்ல நீங்க இயேசுதான் சொல்ல, நீடிய பொறுமை உள்ளவராதான் கடவுள் உங்களுடைய விஷயத்துல என்ன பண்ணுவாருங்க, மனம் இறங்குவார். இதுக்கு இடைப்பட்ட நாட்களிலே யோசேப் என்ன பண்ணணும், அவன் கடவுளுக்குள்ளாக வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவன் மாம்சத்துல நம்பிக்கை வைத்து அவன் என்ன பண்ணக்கூடாதுங்க, ஜெயில இருந்து தப்பி போக என்ன பண்ணக்கூடாதுங்க, முயற்சி பண்ணக்கூடாது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் கடவுளை நம்புகிறோமா, இல்லை என்றால் நம்முடைய சுய முயற்சியினால் நாம் அதிலிருந்து விடுபட முயற்சிக்கிறோமா என்று கடவுள் நம்மை சோதிக்கும்படியாக சில நேரங்களிலே நாம் கேட்கின்ற காரியங்களுக்கு உடனடியாக நியாயமான காரியமாக இருந்தாலும் அவருக்குள்ளாக நான் வளர வேண்டும் என்பதற்காக, என்னை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேவன் என்ன பண்றாருங்க, காத்திருக்கிறார். அப்போ இதன் மத்தியிலே கடவுள் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்காத இந்த நாட்களிலே நான் கடவுளுடைய பிள்ளை என்பதை நான் என்ன பண்ணிடக்கூடாதுங்க, மறந்துடக்கூடாது. நீங்க பாருங்களேன், ஏசாயா ஆண்டவரே இந்த பாபிலோனிய சிறையிருப்புல இருந்து எங்களை என்ன பண்ணுங்க, காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. ஆனா கடவுள் சொல்றாரு, இந்த பாபிலோனிய சிறையிருப்பு வரதான் போகுது, அதுதான் என்னுடைய சித்தம் சொல்றப்போ ஏசாயா அதுக்கு என்ன பதில் சொல்றாரு பார்ப்போம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 14 - 16 வசனங்கள். ஏசாயா 40. பாருங்க, யூத மக்கள் என்ன சொல்றாங்க, கர்த்தர் எங்களை என்ன பண்ணிட்டாரு, கைவிட்டு விட்டார். ஆண்டவர் எங்களை என்ன பண்ணாருங்க, மறந்து போனார். அப்போ 15வது வசனம், ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு பெண்மணி தான் பெற்ற பிள்ளையை என்ன பண்ணலாங்க, மறந்து விடலாம். ஆனால் கடவுள் உன்னை என்ன பண்ண மாட்டாருங்க, மறக்க மாட்டார். உன்னை என்ன பண்ணிருக்கிறார், ஆண்டவர் சொல்றாரு, என் உள்ளம் கைகளிலே உன்னை நான் என்ன பண்ணிருக்கிறேன், வரைந்து வைத்திருக்கிறேன். 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே தன்னுடைய துன்பத்தின் மத்தியிலே கடவுளின் பராமரிப்பை குறித்து தாவீது கூறுகிற வசனத்தை வாசிக்கலாமா? 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன பண்றாருங்க, இறங்குகிறார். அப்ப ஒருவேளை என்னுடைய ஜெபத்திற்கு கடவுள் பதில் கொடுக்க தாமதமா இருக்கும் போதும் கூட நான் எதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், என் கர்த்தர் என்னை என்ன பண்றது கிடையாதுங்க, மறப்பதில்லை. தாய் மறந்தாலும் என் கர்த்தர் என்னை மறப்பதில்லை. ஒரு தகப்பன் எனக்கு பதில் அளிப்பதை போல கடவுள் எனக்கு என்ன பண்ணுவாருங்க, பதில் அளிப்பார். அவர் என்னை உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். அப்போ கடவுள் மீது விசுவாசத்தோடு எத்தனை பேர் தொடர்ந்து கர்த்தர் மேல நம்ம என்ன பண்ணுவோம், நம்பிக்கையா இருப்போம். ஆகையனாலதான் இந்த ஓமையை முடிக்கும் போது 9ஆம் வசனத்துல ஒரு கேள்வியோடு அவரு முடிக்கிறார். 8ஆம் வசனத்துல பாருங்க, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ.
சில நேரங்களிலே கடவுள் நான் எதிர்பார்க்கிற விதத்திலே, நான் எதிர்பார்த்த நேரத்திலே என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்காத போதும் அவர் உண்மையுள்ளவர் என்று நான் அவரில் என்ன பண்ணுங்க, நம்பிக்கையா இருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க, மனுஷகுமாரன் திரும்பி வரும் நாட்களிலே மனிதர்கள் ஜெபத்தின் மீது நம்பிக்கையற்றவர்களாக என்ன பண்ணிடுவாங்க, மாறி போவார்கள். ஏன் அவங்க ஜெபத்தின் மீது நம்பிக்கையற்றவர்களாக மாறி போவார்கள்? ஒரு பக்கம் ஒரு கூட்ட மக்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்ப அவர்கள் மனமற்றவர்களாக இருக்கிறபடினாலே, தேவன் அவர்களுக்கு ஜெபத்திற்கு பதில் கொடுக்காதபடினாலே, இனிமேல் தேவனிடத்துல ஜெபிப்பதில் எந்த பிரோஜனமும் இல்லை என்று தங்களுடைய பாவ வழிகளை தங்களுடைய கரங்களில் அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கொள்வார்கள். வேற ஒரு கூட்டத்தினர் என்ன பண்ணுவாங்க, கடவுள் எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை என்பதனால் நல்லவர்களாய் இருப்பவர்களும் பாவ வழிகளிலே செயல்பட தொடங்குவார்கள். கடவுள் மீது அவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கையிலிருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, விலகி பாவ வழியிலே செயல்பட தொடங்குவார்கள். இப்ப தாவீது சவுலினால் துரத்தப்படும் போது ஜெபம் பண்றான். அவனுக்கு பதில் என்ன பண்ணலைங்க, கிடைக்கல. 2 முறை இந்த சவுலை கொலை செய்யும் வாய்ப்பு யாருக்கு கிடைச்சதுங்க, தாவீதுக்கு கிடைச்சது. தாவீதுக்கு கிடைக்கும் போது அவன் கூட இருந்தவங்க என்ன சொல்றாங்க, கடவுளுடைய ஜெபத்துக்கு என்ன பண்ணிட்டாரு, பதில் கொடுத்துட்டாரு. ஆனால் அவன் சொல்றான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மீது என் கையில நான் பண்ண மாட்டேன், வைக்க மாட்டேன். இப்ப பாவம் செய்கின்றவன் அவன் ஜெபித்தும் தன்னுடைய பாவத்தினால் பதில் பெற்றுக்கொள்ளாத போது பாவ வழியிலே அவன் என்ன பண்றாங்க, போயிட்டே இருக்கான். இந்த வழியில போனாதான் நமக்கு வேலை நடக்கும் சொல்லி சில சமயங்களில் நல்ல மனிதர்களும் என்ன பண்ணிடுறாங்க, சோர்ந்து போய் கடவுளை விட்டு வழி விலகி தீய வழியில என்ன பண்றாங்க. அதனாலதான் இயேசுக்கு சொல்றாரு, மனுஷகுமாரன் திரும்ப வரும்போது அவர் விசுவாசத்தை காண்பாரோ, will he see faith? அப்ப மனிதன் தன்னுடைய சுயத்தை நம்பும் போது அநேக வழிகளிலே கடவுள் மீது நம்பிக்கை வைக்காமல் தன்னுடைய சுயம் என்ன சொல்றதோ அதை என்ன பண்றாங்க, அதை அவன் செய்கின்றான். அது உலக அரசியலாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கை. அதனால இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, மனுஷகுமாரன் திரும்ப வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. உங்களிலே எத்தனை பேர் உங்களுடைய பிரச்சனைகளுக்காக சோர்ந்து போகாமல் கடவுளுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு கடவுளிடத்துல நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம்? நமக்கு முன்னாடி இருந்த தலைமுறையினர் அதை என்ன பண்ணாங்க, செய்தார்கள். இப்ப 2வது உவமைக்குள்ளாக நம்ம கடந்து போகின்றோம். 9-14 வசனங்கள். இந்த உவமையிலே நாம் முதல் உவமையில நம்ம கற்றுக்கொண்டோம், நம்ம சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும்னு சொல்லி. இந்த உவமையில தேவன் நமக்கு போதிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், தாழ்மையாய் ஜெபிக்க வேண்டும். We need to be humble in prayer. நம் கடவுளிடத்துல எப்படி வரணுங்களா, தாழ்மையாக ஜெபிக்க வர வேண்டும். இப்ப இந்த உவமையை இயேசு கிறிஸ்து ஏன் சொன்னாரு? 9ஆம் வசனம் வாசிக்கலாம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அப்பமா எண்ணின சிலரை குறித்து. இப்போ ஒருத்தன் ஜெபம் பண்ணாம இருக்கிறது பிரச்சனை. ஏன் அவன் ஜெபம் பண்ணாம இருக்கான்? சோர்ந்து போயிட்டான். அவனை பார்த்து இயேசு சொல்றாரு, நீ சோர்ந்து போகாத, நீ ஜெபம் பண்ணு, கடவுள் நிச்சயமாக உனக்கு என்ன பண்ணுவாரு, நியாயத்தை செய்வார்னு சொல்லி. இன்னொருத்தனுடைய பிரச்சனை என்னன்னா, இவன் ரொம்ப ஜெபம் பண்றான். பாருங்களேன், ஜெபமற்ற வாழ்க்கையும் ஒரு பிரச்சனையா இருக்கு. ஆகையினால ஜெபிக்கிறவனா நல்லவன் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. இப்ப இவன் ஜெபம் பண்றதா என்னதுங்க பிரச்சனை. ஏன் இவனுடைய ஜெபம் தான் பிரச்சனை? என்ன பாருங்க, 11ஆம் வசனத்துல அவன் என்ன பண்றாங்க, வாசிக்கலாம். 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. ஒருத்தர் பரிசேயன், இன்னொருத்தன் என்னதுங்க ஆயன். இந்த பரிசேயன் எதுக்கு அடையாளம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பூமியில இவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்கப்பா, அவங்களே சொல்லுவாங்க நாங்க நல்லவங்க. அதனாலதான் சில சமயம் நம்ம சர்ச்சில் சாட்சி சொல்றப்ப கூட அந்த சாட்சி கூட்டத்துக்கு முன்னாடி எப்போதுமே எல்லாத்துக்கும் நினைவுபடுத்துறதுன்னா, சாட்சி கூட்டம் என்பது சுய விளம்பரம் அல்ல. நான் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன், நான் எவ்வளவு நல்லவன், நான் என்ன புனித செயல்கள் செஞ்சேன், அதெல்லாம் கிடையாது. சாட்சிங்கிறது அது கடவுள் யார், என்னுடைய வாழ்க்கையில கடவுள் என்ன செய்கிறார், அதான். அப்ப இந்த பரிசேயர்கள் என்பவர்கள் தங்களை குறித்து தாங்களே என்ன பண்ணுவாங்க, விளம்பரப்படுத்திக் கொள்பவர்கள். அவன் தன்னை நீதிமான் என்று சொல்லிக் கொண்டாலும் ஆனா அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைங்க, கரைப்படிந்த பாவம் நிறைந்த வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேர் தங்களை எப்படி நீதிமான்கள் என்று நினைத்துக் கொள்றாங்க. வெளியில ஃபேண்டாஸ்டிக்கான ஷோ, இதை நாங்க பண்ணுவோம், அதை நாங்க பண்ணுவோம், இதை பண்ணிருக்கோம், அதை பண்ணிருக்கோம், நாங்க சர்ச்சுக்கு இதை பண்ணலையா, அதை பண்ணலையா. ஆனால்
இந்த ஆயக்காரனும் பாவிகளுக்கு என்ன பண்றாங்க? இந்த பரிசேயனை பார்த்தா இவன் தான் பரிசுத்தவான்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆயக்காரனை பார்த்தா இவெல்லாம் நரகத்துக்கு போகணும்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரெண்டு மக்கள், இவங்க ரெண்டு பேர் போறவங்க ஃபர்ஸ்ட் பரிசேயனுடைய ஜெபத்தை இயேசு சொல்றாரு பாருங்க. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, பரிசேயன் நின்று 11ஆம் வசனம், தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும். அடுத்து என்ன சொல்றாங்க? எந்த ஆயக்காரங்க? இப்ப ரெண்டு பேர் நிக்கிறாங்க. அவனை கை காமிச்சு இவனை போலையும் நான் என்னதுங்க இல்லை. இன்னைக்கு நிறைய பேரு ஆலயத்திற்கு வருவதும் நன்மை செய்வதும் எதுக்காக அப்படின்னா, தங்களுடைய சுயத்தை என்ன பண்ணணுங்க? விளம்பரப்படுத்திக்கும். அடுத்து 12வது வசனத்துல அவன் எதை குறித்து போஸ்ட் பண்றாங்க பாருங்க. வாரத்தில் 2 தரம் நான் என்ன பண்றேங்க? அதாவது கடவுள் லேவியராகம புஸ்தகத்துல என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வருஷத்துல ஒரு நாள் யூதர்கள் கட்டாயமா என்ன பண்ணணும். அது என்னன்னா அந்த மகா உபவாச நாள். அந்த பிரதான ஆசாரியன் தேவாலயத்துக்குள்ள போறார் பாத்தீங்களா, அந்த நாள்ல எல்லாரும் உபவாசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இதுதான் கட்டாயமாக எல்லாரும் இருக்க வேண்டிய ஒரு உபதேசம். ஆனா இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தங்களை நீதிமன்றங்களாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று இவன் என்ன பண்றான், நான் வாரத்துல எத்தனை நாள் உபவாசம் இருக்கிறேங்க? 2 நாள். இப்ப நம்ம நாமக்கல்ல அந்த கலாச்சாரம் ரொம்ப கம்மி. இந்த கேரளா மக்கள் மத்தியில் இந்த கலாச்சாரம் அதிகம், குறிப்பா பெந்தேகோஸ்தே சபைகள். முதல்ல என்ன பண்ணாருன்னா, ஒரு பாஸ்டர் ஒரு வாரம் உபவாச ஜெபம்னு ஆரம்பிச்சார். யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிடணும். அப்புறம் 40 நாள் உபவாச ஜெபம்னு அது என்ன பண்ணுச்சுங்க, மாறுனுச்சு. ஒரு முறை நாங்க ஜோஸ்லின் வீட்டுக்கு போறப்ப அங்க வெண்ணி குளம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க பெரிய ஆடிட்டோரியம் இருக்கு. அங்க அடிக்கடி நிறைய கிறிஸ்தவ ப்ரோக்ராம் நடக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா 100 நாள் உபவாச ஜெபம். இப்ப மனுஷன் என்ன பண்றான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடவுளை விட தான் பக்திமானாக இருக்கணும்னு சொல்லி விரும்புறான். கடவுளே நீ ஒரு நாள் உபவாசம் இருந்தா போதும். அதனாலதான் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த சுகர் பிபி இருக்கிறவங்க எல்லாம் காலையில சாப்பிடாம வரதை ஏதோ பரிசுத்தம்னு நினைச்சுக்காதீங்க. காலையில நான் சாப்பிடாம ஆலயத்துக்கு வந்தேன்னா என்னதுங்க, நான் பரிசுத்தவான்கிற நினைப்புலாம் இல்லை இல்லைங்களா. இங்க என்ன பண்றதுங்க, பொத்துன்னு மயங்கி விடுவாரு. அப்புறம் வெளியில போய் பாஸ்டர் மனவா பிரசங்கம் பண்ணி எல்லாரையும் என்ன பண்றாரு, சாவடிச்சிருவாரே. தயவுசெய்து இல்லையா, தவறான விதத்துல பரிசுத்தத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க. இப்ப வாரத்துல நான் 2 நாள் உபவாசம். அப்புறம் உதாரணமா என் சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இப்ப யூதர்கள் தன்னுடைய வருமானத்துல ஏறக்குறைய 23% தசமபாகம் கொடுக்கணும். ஒரு வருஷத்துல 33%, 3 முறை 10% அவங்க கொடுக்கணும். இப்ப ஆண்டவர் ஒரு கட்டளை வச்சிருந்தார். என்ன கட்டளை அப்படின்னா, இவன் தோட்டத்துல போய் விவசாயம் பண்றான் பாத்தீங்களா, அதுல விளையிற எல்லாத்துலயுமே ஒரு 10ல் ஒரு பகுதியை என்ன பண்ணலாம், அவன் தசமபாகம் கொடுத்தான். ஆனா அதே சமயம் சில டைம் வீட்டுல சின்ன சின்ன மூலிகைகள் வைத்திருப்பாங்க. இப்ப சிலவங்க வீட்டுல துளசி செடி வச்சிருப்பாங்க, சிலவங்க கருவேப்பிலை வச்சிருப்பாங்க. இப்ப அதுல எல்லாம் தசமபாகம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நியாயப்பிரமாணத்துல அப்படி என்ன பண்ண கிடையாதுங்க, கேட்க கிடையாது. ஆனா பரிசேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் வீட்டுல ஒரு ரோஜா பூ வச்சிருந்தாலும் அதுலயும் என்ன பண்ணுவான். அப்போ இவன் என்ன சொல்றான், கடவுள் என்கிட்ட எதிர்பார்ப்பதை காட்டிலும் நான் நிறைய என்ன பண்றேன், செய்யறேன். அப்போ இவன் கடவுளுக்கு முன்னாடி நிக்கிறப்போ கடவுள் யாருன்னு என்ன பண்ணலைங்க, சொல்ல கிடையாது. கடவுள் தனக்காக என்ன செஞ்சாருன்னு அவன் என்ன பண்ண கிடையாதுங்க, சொல்ல கிடையாது. அவன் என்ன பண்றாங்க பாருங்க, செலுத்தி வருகிறேன் என்று வேதம் சொல்லுது. தனக்குள்ளே நீங்க இந்த 5ஆம் வசனத்துல 4ஆம் வசனத்துல அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி மனசுல என்ன சொல்லி கொண்டாங்க. 4ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. நான் தேவனுக்கு பயப்படாமலும். அப்ப சமுதாயத்துல ஒரு பாவியாக இருக்கிறவன் அவன் தனிமையில உட்கார்ந்து இருக்கும் போது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அவன் என்ன பண்றாங்க, விரும்புகின்றான். ஆனால் இந்த சமுதாயத்துல நிறைய நற்செயல்கள் செய்கின்றவன் உட்கார்ந்து இருக்கிறப்போ அவன் மனசுல என்ன சிந்தனை ஓடுது, நான் என்ன செஞ்சேன்னு தெரியுமா. அதான் இதை குறித்து எழுதும் போது ஒரு வேத ஆக்கியவன் இப்படி எழுதுறாரு. அவனுக்கு
ஜெபம் பண்ண வேண்டும் என்ற அறிவு இருந்தபடினால் ஜெபம் பண்ண வந்தான். ஆனால் கடவுளை குறித்து அறிவற்றவனாக அவன் இருந்தபடியினால் அவன் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று அறியாதிருந்தான். He know that he needs to pray, so he came to pray, but he did not know the Lord, so he did not know how to pray or what to pray. அவன் கடவுள் யார் என்று அறியாதபடினால கடவுளை துதிப்பதற்கோ கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்கோ அவனுக்கு என்ன இல்லைங்க, அறிவே இல்லை. அவனுடைய ஜபம் எல்லாம் நான் யாரு, நாங்க என்ன பண்ணோம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை பார்த்து ஒரு காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மனுஷர் புகழ வேண்டும் என்று நீங்கள் ஒரு காரியத்தை செய்வீர்கள் என்றால் உங்கள் பலனை இந்த பூமியிலே நீங்கள் அனுபவித்து விட்டீர்கள். நான் சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் இல்ல இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் நான் என்ன நல்லது செய்யணும்னு சொல்லி பார்த்து என்னைய பாராட்டணுங்கிற நோக்கத்துக்காக நீங்க என்ன பண்ணீங்க செஞ்சீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் உங்களை பாராட்டுறதோட அந்த நோக்கம் என்ன பண்ணிடுச்சுங்க, நிறைவேறிடுச்சு. ஆனால் நீ காணிக்கை கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, உன் வலது கை கொடுப்பத, அந்த அர்த்தம் என்னதுங்க, நீ கடவுளுக்கு என்ன செய்கிறாயோ அதை ஒருவருக்கும் நீ என்ன பண்ணாத, யாருக்குமே என்ன பண்ணாத, யாருக்குமே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து மத்தேயுல சொல்றப்ப சொல்றாரு, நீயோ உபவாசம் செய்யும் போது மாயக்காரரை போல என்ன பண்ணாத, ஊரெல்லாம் நோட்டீஸ் அடிச்சு ஒட்டாத, 40 நாள் நான் உபவாசம் இருக்க போறேன், 100 நாள் நான் உபவாசம் இருக்க போறேன். நீ உபவாசம் இருக்கிறப்ப என்ன பண்ணு, உன் தலையை சீவி உன் முகத்தை என்ன பண்ணு அழகுபடுத்தி உன் அறைக்குள்ளாக போய் கதவை பூட்டி கொண்டு நீ என்ன பண்ண, ஜெபம் பண்ணு. ஆனால் இவன் கடவுளை குறித்த அறிவற்றவனாய், வேதத்தை குறித்த அறிவற்றவனாய் இருந்தபடினாலே தன்னை குறித்து பெருமை பாராட்டுகிறவனாக கடவுளுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். ஆனால் 13ஆம் வசனம் பாருங்களேன், 13ஆம் வசனம், ஆயக்காரன் எங்க நிற்கிறாங்க, தூரத்திலே நின்று. இவன் என்ன நினைக்கிறான், ஐயோ இந்த ஆலயத்துக்குள்ளார வரத்து கூட எனக்கு என்ன கிடையாதுங்க, தகுதி இல்லை. அப்ப தூரத்திலே நிற்கிறான். அவனுடைய ஒருவேளை இந்த பரிசேயன் வந்து நின்ன போது அவன் என்ன பண்ணுவாங்க, நெஞ்ச நிமித்தி கம்பீரமா நின்று ஜெபம் பண்ணிருப்பான். ஆனால் இந்த ஆயக்காரன் வந்த போது அவன் என்ன பண்றாங்க, உள்ளுக்குள்ளார கூட வரல, தூரத்திலே நிற்கிறான். தூரத்திலே நின்று அடுத்து பாருங்க, தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க என்ன பண்ணலைங்க, மேல ஏன்னா அதாவது கடவுள் மேல இருக்கிறாருங்கிற ஒரு எண்ணம், அதை பார்க்கறதுக்கு அவனுக்கு என்ன கிடையாதுங்க. சில டைம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல எல்லாம் டீச்சர்ஸ் வந்து தப்பு பண்ணவனை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, விசாரிக்கும் போது இப்படியே நிப்பான், என்ன பண்ண மாட்டான், ஏன்னா அவன் தப்பு பண்ணிட்டோம், டீச்சர் முகத்தை நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க. அதே மாதிரி இவன் கடவுளுடைய சன்னிதானத்துல வந்து நின்று அடுத்து அவன் என்ன பண்றாங்க, தன் எப்பங்க மார்பிள் அடித்துக் கொள்வாங்க, எந்த சமயத்துல மார்பிள் அடித்துக் கொள்வாங்க, துக்க வீட்டுலதான் இல்லையா, துக்கம் கொண்டாடுற. அப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னா தன் மார்பிலே துக்கம் கடவுளுடைய சமூகத்துல வந்து அவன் என்ன பண்றாங்க, வெட்கப்பட்டு தலை குனிந்து தன் மார்பிலே அடித்து கொண்டு அழுகுறான். என்னன்னு அழுகுறான், தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். பாவியாக, இப்ப தமிழ்ல மொழிபெயர்க்கிறப்ப எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க, பாவியாகி என்மேல் என்ன பண்ணோம், கிருபையாயிரும். இது கிரேக்க மொழியில எப்படி இருக்குது அப்படின்னா, உம்முடைய கிருபாசன பெட்டியின் நிமித்தம் என் மேல் இரக்கமாயிரும். அதுதான் அதனுடைய மொழிபெயர். இது ஏன் முக்கியம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அவர்கள் ஆலயத்திற்கு போன போது அங்க கிருபாசன பெட்டின்னு ஒண்ணு இருக்கும். அந்த கிருபாசன மெர்சி சீட் என்று சொல்வாங்க ஆர்க் ஆஃப் த கவனன்ட்ல, அதாவது உடன்படிக்கையின் பெட்டியில. அது எதுக்கு அடையாளமாக இருக்குதுன்னா, பழைய பாட்டுல ஒருவன் அறியாமல் செய்த பாவத்துக்கு தான் பலி செலுத்த முடியும். அவன் ஆலயத்துக்கு போறப்போ ஒரு புறாவையோ ஒரு ஆட்டையோ மாட்டையோ எடுத்துட்டு போறான் அப்படின்னா, இட்ஸ் ஒன்லி ஃபார் அன்இன்டென்ஷனல் சின், அறியாமல் செய்த பாவத்துக்கு தான். அறிந்தே அவன் பாவம் செய்தானே என்றால் அதற்காக செலுத்தப்படக்கூடிய ஒரு பலியை கடவுள் நியாயப்பிரமாணத்துல என்ன பண்ணலைங்க, கொடுக்கல. அதுக்கு ஒரே ஒரு வழிதான், என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, த டே ஆஃப் அட்டோன்மெண்ட். வருஷத்துல ஒரு நாள் பிரதான ஆசாரியன் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்காக ஒரு ஆட்டை வெட்டி அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் அந்த கிருபாசன பெட்டியில் என்ன பண்ணுவாருங்க, தெளிப்பார். அப்ப அந்த வருடம் முழுவதும் அவன்
அறிந்து செய்த பாவத்திற்கு கடவுளுடைய கிருபையினால் மட்டுமே என்னதுங்க அதுக்கு ஒரு பலி. அதனாலதான் தாவீது சங்கீதம் 51 ஒரு பாவம் பண்ணவனே சொல்றான், பலிகள் உமக்கு என்னதுங்க பிரியம். ஏன்னா அவன் செஞ்ச பாவம் தெரியாம செஞ்ச பாவம் இல்ல, தெரிந்து செய்த பாவம். அதற்கு இணையான ஒரு பலி என்னதுங்க இல்ல. அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, தேவனுடைய ஆலயத்துல போய் அந்த கிருபாசன பெட்டி நிமித்தமாக. அப்போ இந்த ஆயக்காரன் அவன் பாவியாக இருந்தாலும் அவன் கடவுளையும் அவருடைய வேதத்தையும் அறிந்திருந்தான். அப்ப கடவுளையும் அவருடைய வேதத்தையும் அறிந்திருந்தபடினாலே இந்த கடவுளிடத்திலே தான் சேர வேண்டுமே என்றால் என்ன வழி என்பதை என்ன பண்ணாங்க அறிந்திருந்தான். எனக்கு அன்பானவர்களே, புண்ணிய காரியத்தினால் ஒருவன் ரட்சிக்கப்படுவானே என்றால் இந்த உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களை காட்டிலும் இஸ்லாமியர்களும் இந்து மக்களும் புத்த மக்களும் நிச்சயமாக பரலோகம் போக முடியும். அவர்கள் நம்மை காட்டிலும் அதிக புனித காரியங்கள் என்ன பண்றாங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம இங்க கடவுளை கூடி ஆராய்ந்து கொண்டிருக்கும் போது கடவுளையே அறியாதவங்க அந்த லயன்ஸ் கிளப்காரங்க என்ன பண்றாங்க, ஏழை எளிய மக்களுக்காக இலவச கண் சிகிச்சை முகாம் என்ன பண்றாங்க நடத்தி கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் நானும் கவலைப்பட்டிருக்கோமா கேட்ராக் வந்தவங்களை பத்தி, ஏழை மக்களை பத்தி அவர்கள் கவலைப்படுகிறார்கள். நீங்க பாருங்க, இந்த வெயில் காலத்துல ஒரு பக்கம் அதிமுக, ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் ஒரு தொண்டு நிறுவனம் மோர் என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க, ஜூஸ் கொடுக்குறாங்க, தண்ணீர் என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க. என்னைக்காவது வெயில் காலத்துல எஸ்பிஎம் சர்ச் சார்பா, ஏஜி சர்ச் சார்பா, ஆர்சி சர்ச் சார்பா தண்ணி கொடுத்தாங்கன்னு நம்ம எங்கேயாவது நம்ம பாக்குறாங்களா? அப்போ ஒருவன் தன்னுடைய புண்ணிய காரியத்தினால் பரலோகம் போக முடியுமே என்றால் நம்மை காட்டிலும் அதிக புண்ணிய காரியங்களை செய்கிற நபர்கள் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, நம்முடைய நற்கிரியைகள் எல்லாம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குதுங்க அழுக்கான கந்தையா இருக்கு. அப்போ என்னுடைய நற்கிரியை கொண்டு என்னால் கடவுளுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாதுங்க அப்ப நான் கடவுளுக்கு முன்னாடி வந்து நிற்க வேண்டுமே என்றால் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே என் பாவத்தை சுத்திகரிக்கும் என்பதை நான் விசுவாசித்து அந்த இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர் மூலமாக நான் நேரெடுக்கும் ஜபத்துக்கு கடவுள் என்ன பண்ணுவாருங்க பதில் கொடுப்பார். அவருக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு என்னுடைய நீதியை நான் பேசிக் கொண்டிருப்பேன் என்றால், பிறரை நான் குற்றப்படுத்தி என்னுடைய நீதியை நான் பேசிக் கொண்டிருப்பேன் என்றால் அவர் என்ன பண்ண, 14ஆம் வசனத்துல பாருங்க, அவன் அல்ல யாருங்க நீங்களும் நானும் யாரு அன்னைக்கு கடவுள் ஜபத்தை கேட்டு யாருடைய ஜபத்தை கடவுள் கேட்டிருப்பாருன்னு சொல்லுவோம். அவன் எவ்வளவு நல்லவனா இருந்தா தசம பாவம் கொடுக்குறான். நான் கூட தசம பாவம் கொடுக்கறது இல்லை. அவன் வாரத்துல 2 நாள் உபவாசம் இருக்கிறான், நான் மாசத்துல 2 நாள் கூட உபவாசம் இருக்கிறதில்ல. கண்டிப்பா அவனுடைய ஜபத்துக்கு கடவுள் பதில் கொடுப்பார். சரி, நாம் பார்க்கும் விதத்திலே கர்த்தர் பார்ப்பதில்லைங்க. ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து காணிக்கை பெட்டிக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு. ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் தன்னுடைய திரட்சியிலிருந்து காணிக்கையை கொண்டு என்ன பண்றாங்க கொட்டிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஏழை விதவை 2 காசை கொண்டு கொடுத்தவனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இவளுடைய காணிக்கை தேவன் என்ன பண்ணாருங்க ஏற்றுக்கொண்டார். அதான் ஒரு வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தார். அவர் சும்மா உட்கார்ந்து இருக்கிறப்ப யோசிச்சிருக்காரு. என்ன யோசிச்சிருக்காருன்னா, இந்த ஜெயில நிறைய பேர் இருக்காங்க, இவங்களுடைய நியாயத்தெல்லாம் நம்ம இதுவரை என்ன பண்ணது கிடையாது, விசாரிச்சது கிடையாது. ஒவ்வொருத்தனையும் தனிப்பட்ட முறையில அவனுடைய பிரச்சனைனா அவன் ஏன் ஜெயில இருக்கிறான், அவன் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, ஒவ்வொருத்தனையா கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தனை கூப்பிட்டுருக்காரு. ஏன்பா நீ என்ன தப்பு பண்ண? அவன் சொல்லியிருக்கான், நான் எந்த தப்பும் பண்ணலைங்க, நான் ரொம்ப நல்லவனா இருந்தேன், என் பக்கத்து வீட்டுக்காரன் தான் இதை பண்ணான், என் மேல பழி போட்டு என்னை ஜெயில கொண்டு என்ன பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ராஜா ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறாரு. ஒவ்வொருத்தரும் என்ன பண்றான், நான் தப்பு பண்ண கிடையாது, அவன் தப்பு பண்ணான், என்னைய மாட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணிருக்கிறான், அவனை கூப்பிட்டவனே ராஜா என்ன பண்ணிருக்காரு, வழக்கமா ஏன்பா யார் பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு கேட்டிருக்காரு. அவன் உடனே சொல்லியிருக்கான், ராஜா யார் பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கல, நான் பண்ண தப்புக்கு தான் நான் என்ன பண்றேன் தண்டனை அனுபவிச்சிருக்கேன். உடனே ராஜா உடனே சொன்னாராம், இவனை விடுதலை பண்ணுங்க. அப்போ மந்திரிங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், ராஜா மத்தவங்க எல்லாம் தப்பு பண்ணாம உள்ள இருக்கிறாங்க, நீங்க அவங்கள விட்டுட்டு இவனை நீங்க விடுதலை பண்ணுங்கிறீங்களே அப்படின்னு. உடனே ராஜா சொன்னாரா,
இவன் தான் தப்பு பண்ணிட்டு உள்ள வந்திருக்கான், மற்றவங்க நல்லவங்களா இருக்காங்க. இவனை உள்ள விட்டோம்னா அவங்கள எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணிடுவான், கெடுத்துருவான். இவனை என்ன பண்ணுங்க. அந்த ராஜா அந்த மந்திரிகளுக்கு என்ன சொன்னார்னா, இவன் ஒருத்தன் தான் உண்மையாகவே ஜெயில் வாழ்க்கையில மனம் திரும்பியிருக்கான். மற்றவன்லாம் இன்னும் தன்னுடைய தப்பை என்ன பண்ணல, உணரல. அவன் உணர்ற வரைக்கும் அவனுக்கு என்ன கிடையாது, மன்னிப்பு கிடையாது. யாரு திருந்திட்டான்னு அவனுக்கு என்னது, மன்னிப்பு. ஆண்டவர் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏன்னா சுயநீதி என்பது நான் செய்கின்ற நற்காரியங்கள் என்னை பரலோகத்துக்கு கொண்டு சேர்த்து விடும் என்று கடவுள் மேல நம்பிக்கை வைக்காம என்னுடைய செயல்களின் மீது நம்பிக்கை வைக்க வைக்கும். அதே போல சுயநீதி என்பது என்னை நல்லவன் என்று எண்ணிக்கொண்டு பிறரை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, இழிவாய் பார்க்க தூண்டும். சுயநீதி என்பது ஒரு பிரச்சனை வரும்போது இல்ல கடவுளுக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது என்னுடைய பாவம் என்னவென்று உணர்ந்து மனம் திரும்ப மனமற்று பிறருடைய பாவங்களை மிகைப்படுத்திக் கொண்டிருக்கும். சுயநீதி என்பது கடவுளை விட தன்னை என்ன பண்ணுங்க, உயர்த்துகிறதாக இருக்கும். ஆனால் கடவுளுக்கு முன்னாடி கடவுள் யாரு நம்ம தெரிந்து கொள்வோமே என்றால் அவருக்கு முன்னாடி நம்ம வாயே என்ன பண்ண மாட்டோங்க. யோபு இந்த 38 அதிகாரங்களிலே தன்னை குறித்து பயங்கரமா பேசுறார். நான் இது பண்ணனா, அதை பண்ணனா, இதை பண்ணனா, அதை பண்ணனா பேசிட்டே இருக்காரு. 38ஆம் அதிகாரத்துல கடவுள் பேச ஆரம்பிக்கிறார். கடவுள் பேச ஆரம்பிச்ச உடனே யோபு என்ன பண்ணாருங்களா, தன் வாயை என்ன பண்ணாரா, வாயில என்ன பண்ணிட்டாருங்களா. தமிழ்ல சில டைம் சொல்லுவாங்க, ஏய் அப்படி பேசாத, வாயில் அடி, அப்படி என்ன பண்ணக்கூடாது. யோபு தன்னை நல்லவன் என்று நினைத்து தன்னை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லிட்டே வந்தவர் கடவுள் வாயை திறந்த உடனே கடவுள் யார் என்று அவர் தரிசித்த உடனே அவர் என்ன பண்ணாருங்க. ஏசாயா முதல் 5 அதிகாரங்களிலே ஏதோம் அழிங்க ஆண்டவரே, பாபிலோனை அழிங்க ஆண்டவரே, அசிரியர்களை அழிங்க ஆண்டவரே, அவங்க எல்லாம் மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் 6ஆம் அதிகாரத்துல கடவுளை தரிசித்த உடனே ஐயோ நான் பாவி, நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். உண்மைய கடவுள் யார் என்று நம்ம அறிந்திருப்போம் என்றால் அவருடைய சன்னிதானத்திற்கு முன்பதாக வந்து நின்று நம்முடைய வாயை திறப்பதற்கே நம்ம என்ன பண்ணுவோங்க, யோசிப்போம். கடவுள்கிட்ட நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க. ஜெபத்துல நீர் இதை செய்யும், அவருக்கு முன்னாடி தாழ பணிந்து விழுந்து ஆண்டவரே உமக்கு சித்தமா இருந்தால் எனக்கு இதை செய்யும் சொல்லுவாங்க. அதே போல அவர் ஒரு ஜெபத்திற்கு பதில் கொடுக்காத போதும் அவர் என்னை தன்னுடைய உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்திருப்பதனால அவர் எனக்கு எது நன்மையோ அதை மட்டும்தான் செய்வார் என்று என்னுடைய வாழ்க்கையின் பாடுகளின் மத்தியிலே நான் அவர் என்ன பண்ணுவேங்க, சார்ந்து கொள்வேன். அப்ப என்னுடைய ஜெபங்கள் பதிலளிக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது நான் சோர்ந்து போயிடக்கூடாதுங்க. சில ஜெபங்கள் நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம், கடவுள் அதுக்கு பதில் கொடுக்கலன்னா சோர்ந்து போயிடாதீங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கடவுள் ஏதோ ஒரு நன்மைக்காக அந்த ஜெபத்துக்கு பதிலை தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்பிக்கையை விட்டுறாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஜெபம் பண்ணும் போது தாழ்மை உள்ளவர்களாயிரு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற குறைகளை கடவுள் திருத்திக் கொள்வதற்காக நம்மை கடவுள் தாழ்த்தலாம். இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு, நான் ஏன் அந்த வனாந்தரத்துல உங்களை 38 வருஷம் நடத்தினேன்னு தெரியுமா, உங்கள் இருதயம் எனக்கு முன்பதாக தாழ்த்தப்பட வேண்டும். சில கஷ்டங்கள், சில அவமானங்கள், சில நிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில கடவுள் ஏன் கொடுக்கிறாரு, ஏன்னா ஏதோ என்னுடைய வாழ்க்கையில கடவுளுக்கு பிரியமற்ற ஒரு காரியம் இருக்குது. அந்த பிரியமற்ற காரியத்தை நான் என்ன பண்ணுங்க, திருத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவன் என்ன பண்றாருங்க, அனுமதிக்கிறார். அப்படி ஏதாவது கடவுள்கிட்ட கேளுங்க. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நானே அறியாமல் ஏதாவது பாவம் செய்திருப்பேன் என்றால் அந்த பாவத்தை நீங்க என்ன பண்ணுங்க, மன்னித்து அதிலிருந்து நான் மனம் திரும்ப எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க என்று தன்னை தாழ்த்துகிறான். வேதம் சொல்லுது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இயேசு கிறிஸ்து தான் சொல்லி முடிக்கிறார் இல்லையா அந்த 18வது அதிகாரம். ஏனெனில் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கர்த்ததாமே அவரிடத்துல நாம் ஜெபிக்கும் போது தாழ்மை உள்ளவர்களாய் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. ஆமென்.